உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு குழம்பு கிடையாது, அது ஒரு கிரேவி பண்ண போகிறேன். சால்னாவே கிடையாது. கடுகு உளுந்தம் பருப்பு, ரெண்டு நட்சத்திரப்பூ, லவங்கம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நட்சத்திரப்பூ போட்டாச்சு போதும். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் ருசிடும். எங்களுக்கு பெரிய வெங்காயம் போட்டு போட்டு பழக்கமாயிருச்சு. அதனால் நான் மங்களூரில் இருக்கேன். ஏன்னா அங்கே எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காது. அதனால் இதே போட்டோம். அதனால் ரெண்டும் போட போகிறேன். இதே கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதையும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் போட்டு நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் தக்காளி போட்டுக்கலாம். கல் உப்பு முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்க, நல்லது உடம்புக்கு. நான் பொடி உப்பும் போடுவேன், கல் உப்பும் போடுவேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியே போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது எப்பயுமே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் ஜாஸ்தி போடுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ருசி டேஸ்ட்டாக இருக்கும். விலை ரொம்ப இருக்குன்னு போடாமலாம் இருக்க முடியாது. அது போடுங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவு நல்லது. இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு எப்படி வந்துருக்குங்க மேலே. இப்படி சேர்ந்துட்டு அடி வைக்காமல் நல்லா கிண்டி விட்டு நல்லா இது வெந்து வரும். ஒரு அப்படியே வெந்தோடனே அந்த தண்ணி வெளியே வரும். அது வந்தோடனே நம்ம அதை கிண்டி விட்டுட்டு மசாலா போட்டுருவோம். கரம் மசாலான்னா நான் வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது இல்லை. வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் என்னென்னது வேணும்னு. ரொம்ப கசகசன்னு இந்த கடையிலலாம் ஒரு மஞ்சள் கலராக இருக்குல்ல, அந்த கலர் வரவே கூடாது கரம் மசாலா. நம்ம இதுதான். மஞ்சள் போட்டுக்கோங்க. மசாலா பொடி தேவையான அளவு மசாலா பொடி. இல்லை தண்ணி மாதிரிலாம் வைக்கல. இது இந்த பிரியாணிக்கு நம்ம சால்னா மாதிரியும் வைக்கலை, நல்லா கட்டியாக வைக்கிறேன். இதையே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா பக்குவமாக வேகும். கொஞ்சம் வெந்தால் தானே அது புழு புழு புழுன்னு வரும். நல்ல வேகம். இது வெந்த விட்டு ஒரு பொருள் போடணும். அது போடும்போது நீங்கள் பாருங்கள், அது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் கடைசியில் காட்டுவேன். மூடிய கட்டு வேகட்டும். இங்கே இல்லை டேஸ்ட்லாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கேளுங்க, இது நல்லா
கிரேவி மாதிரி ஆயிரும். இப்படி இதில் ஒரு கஸ்தூரி மேத்தி தூவிக்கணும். எல்லாம் டேஸ்ட்டுங்க. ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எப்படின்னு நான் தேங்காய் போடலை பார்த்தீங்களா, எப்படி செஞ்சோன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கிரேவி பண்ணியிருக்கேன். அந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக ருசியாக பண்ணியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண மறந்துடாங்க. மீண்டும் மீண்டும் கேட்குறோம், எங்களுக்காக வேண்டி ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.